நன்றி சார். அடுத்ததாக பல வெள்ளி விழா வெற்றி விழா படங்களை இயக்கி காலத்தால் அழியாத சிறந்த படைப்புகளை கொடுத்த இயக்குனர். இவர் இயக்குனர் மட்டும் இல்ல, சிறந்த பாடலாசிரியரும் கூட. இயக்குனர் சங்க தலைவர் திரு RV உதயகுமார் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறோம். நன்றி. வந்த உடனே திருக்குறள் புக்கை கொடுத்த என் பிரியத்துக்குரிய சகோதரர், தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் திரு JSK சதீஷ் அவர்களுக்கு நன்றி. அது திறந்த உடனே எனக்கு ஒரு திருக்குறள் எனக்கு பிடிச்சது. அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அதாவது அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அப்படின்னா இந்த செயல் செய்வதற்கு கடினமானது என்று மனத்தளர்ச்சி அடையாமல் தக்க முயற்சி செய்தால் அச்செயலை செய்து பெருமை பெறலாம். ஸோ இந்த டைரக்ஷனுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது ஒரு சிரமமான விஷயம் கிடையாது அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணி ஒரு 7-8 படம் மிகச்சிறந்த தயாரிப்பாளராக, நிறைய விருதுகளை வாங்கிய படங்களின் தயாரிப்பாளராக இருந்தால் மட்டும் பத்தாது, நான் ஒரு டைரக்டராகவும் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சி களத்தில் இறங்கி மனம் தளராமல் உழைத்து இந்த அளவுக்கு பார்த்த உடனே இங்கே அப்படியே டெம்பரேச்சர் லெவல் ரைஸ் ஆகிற அளவுக்கு உள்ள புழுக்கமாக இருக்குது. ஒரே படத்தில் ஃபயர் பண்ணி விட்டு எல்லாத்தையும் அப்படியே அடுத்தது என்ன, இந்த சீனோட அடுத்த ஷாட் என்ன, அதுக்குள்ளே வெட்டி விட்டாரையா அப்படின்ற மாதிரி டென்ஷனில் இருக்க. நல்லா தானே இருக்கு. அதான் நீ தான் கற்றுந்தா. ஸோ இந்த ஒன்ஸ் மோர் கேட்கக்கூடிய, அதுவும் பத்திரிகையாளர்கள் ஒன்ஸ் மோர் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு, நம்மளும் மனசுக்குள்ளே இன்னொரு தடவை பார்க்கலான்னு தான் இருந்தது. அது முன்னாடி ரோவில் நம்ம, பின்னாடி ரோவில் அந்த ஃபயர்களுக்கு உண்டான மலர்கள் யார் யார் கொளுத்தி போட்டாங்களோ அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு மிகச்சிறப்பான முயற்சியை எடுத்திருக்கும் JSK சதீஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க உறுப்பினராக அப்ளிகேஷன் வாங்க போகிற அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் கூட ஒரு ஆக்டிவ் மெம்பராக, நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் செயல்பட்டுருக்காரு. அவரை பற்றி குறிப்பிடும்போது தம்பி சொன்னார், ரொம்ப ஆச்சரியமான ஆள் அவர். கவிஞர் சொன்னார், ஒவ்வொரு விஷயத்தை அவருக்கு தெரியும், யாரை எங்கே டச் பண்ணால் என்ன செய்ய முடியும், என்ன கிடைக்கும்னு அப்பப்போ எல்லாத்தையும் டச் பண்ணவர் தான் அவர். அதனால் அவருக்கு தெரியும். இன்னொரு விஷயத்தை விட்டீங்க, அவர் அரசியல்னு இருக்கிறார். கரெக்டா? பத்திரிகை ஆசிரியர். ஸோ எல்லா துறையிலையும் அவருக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல யாரை பிடிச்சா என்னென்ன செய்ய முடியும்னு. நிச்சயமாக அது தப்பு செய்கிறதுக்காக இல்லை, தன்னை வளர்த்து கொள்வதற்காக, தன்னுடைய ஆர்வத்தை தன்னுடைய படைப்புகளில் கொண்டு வருவதற்காக, அதற்குண்டான அங்கீகாரத்தை பெறுவதற்காக, அதற்குண்டான வெற்றியை அடைவதற்காக நம்ம எப்படி வேணாலும் பயணிக்கலாம். மிகச்சிறந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அது இன்னைக்கு வரையில் அவர் எல்லா துறைகளிலும் வெற்றி அடைந்து விட்டார் என்றே சொல்லலாம். இயக்குனர் துறைக்கு அவர் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த வேலை அற்புதமான வேலை. ஏன்னா நிறைய டைரக்டருக்கு இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய தயாரிப்பாளர்களும் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய நடிகர்கள் இப்போ டைரக்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ நிலவரதுக்கு 2 காரணம். சினிமா இண்டஸ்ட்ரி முதல்லலாம் மிக சூப்பராக இருந்தது.
அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எப்பவுமே நம்ம எல்லாம் நம்மளை ஓல்டு ஸ்கூலில் சேர்த்துட்டார். இப்போ பேசும்போதே சொல்லிட்டார். அதாவது அந்த காலத்து தயாரிப்பு நடிகர் பாண்டியராஜன் சார் நம்மளெல்லாம். சினிமாவுக்கு வயசே கிடையாதுங்க. சினிமா என்றைக்குமே சினிமா தான். ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரணும் சினிமா என்பது சினிமா தான். சினிமாவுக்கு வயசே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் இருக்குமா சிவா, நம்ம 2 பேரும் ஒன்றா வந்தோம் சினிமாவுக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து அவர் வர்றாரு, நானும் வர்றோம். எங்களுக்கு சினிமா தான் மூச்சு, சினிமா தான் வாழ்க்கை, சினிமாவை தான் எல்லாமே. சினிமாவை தவிர வேறு எந்த வேலைக்கு செஞ்சாலும் நமக்கு 5 பைசாக்கு பிரயோஜனப்படாது. ஒரு பெட்டி கடை வைக்கிறது கூட லாய்க்கு இல்லாதவன் தான் இந்த சினிமா துறையில் இருக்கிறவன். உண்மையிலுமா வியாபாரிகளாக இருக்க முடியாது. பாருங்கள், வியாபாரம் ஒழுக்கமாக பண்ணிட்டு இருந்தவர் டைரக்டர் ஆகிருக்காருன்னா பாருங்கள், கலையுடைய டைரக்டர் ஆகிட்டுன்னா வியாபாரி ஆக முடியாது. அது பெரிய சிக்கலான விஷயம். எனக்கு தெரிய ஒவ்வொரு படம் எடுக்கும்போதும் ஒரு டைரக்டரை எந்த விதத்துலேயும் துன்பப்படுத்தாமல் டைரக்டருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்த தயாரிப்பாளரில் ஒருத்தர் தான் சிவா. உண்மையிலே நான் பெருமைக்காக சொல்கிறேன்னா, சிவா மாதிரி ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு வெற்றிக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு வருத்தமான விஷயம். எத்தனை பேருக்கு அவங்க வந்து முன்னணியில் அவங்க வெற்றி படிகளில் ஏறிக்கொண்டிருக்கிற நடிகர்களை எல்லாம் உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டவர்கள் அவர் ஒருத்தர். இந்த திரை உலகத்தில் குறிப்பாக மறந்து போகிற ஒரு விஷயம் என்னன்னா இந்த நன்றி என்றது. மறைந்து போன மனோரமா அவர்களில் வந்து நான் வந்து முதல்ல அவங்க ஒரு காலத்தில் காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏவிஎம் படத்தில் இந்த பாண்டியராஜன் சார் படம் பாட்டி சொல்லி தட்டாதே, அந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு வேறு மாதிரி ஒரு ரேஞ்சில் பண்ணாங்க. கிழக்கு வாசல் படம் பண்ணும்போது தியாகராஜன் சார் சொன்னார், இந்த அம்மா கேரக்டருக்கு வேற ஒரு மேடம் பேரை சொல்லி அவங்க பேரை சொன்னாங்க. எனக்கு சார் அந்த மனோரமா ஆட்சி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னேன். அவங்க அப்போ வந்து ஒரு பின்னடைவில் சந்திச்சுட்டு இருந்த நேரம். அப்போ வந்த உடனே அந்த படத்தில் மனோரமா ஆட்சி உள்ளே வந்த உடனே அவங்க அந்த அந்த கலரே மாறிச்சு. அந்த படத்தோட கலரே மாறிச்சு. அவங்க காமெடி மட்டும் இல்லாமல் சென்டிமெண்ட் மதராகவும் அதுக்குள்ளே அவங்க காமெடியும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி, அதை தொடர்ந்து என்னுடைய சின்ன கவுண்டர் படத்தில் இந்த பெரிய கவுண்டிச்சி கேரக்டர் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் கேரக்டர். அது நடிகர் சிவகுமார் அவர்களுடைய அம்மாவை நான் பார்த்துருக்கேன். அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் எத்து பல்லெல்லாம் நானே செட் பண்ணி அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்த கதாபாத்திரங்களை எல்லாம் உள்ளடக்கி அந்த மாதிரி பண்ணி தொடர்ந்து என்னுடைய படங்களில் எல்லா படங்கள்லேயும் மனோரமா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ரவுண்டு சின்ன தம்பி அது இதுன்னு அவங்க சொன்னாங்க, தம்பி சினிமாவில் மட்டும் இந்த நன்றியை மட்டும் எதிர்பார்த்துறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்கன்னு தெரில, என்னால் அதை உணர முடிகிறது. நன்றி என்பது மிகப்பெரிய வார்த்தை, மிகப்பெரிய உணர்வு. அதை கொண்டவன் யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நன்றி உள்ளவர்களாக இருந்து விட்டால் சினிமாவை நம்ம சொன்னபடி கேட்கும். சினிமா உலகம் தான் நம்பர் 1 உலகமாக இருக்கும். இது ஒரே ஒரு விஷயந்தான். இதை வந்து நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி சதீஷ் அவர்களுடைய இயக்கத்தை பற்றியோ அவர் எனக்கு இது பண்ணார் அது பண்ணாருன்னு இது நான் 40-20 வருஷம் நான் பயணிச்சிருக்கிறேன். என் தம்பி சொன்னார். இதெல்லாம் சந்தோஷமான விஷயந்தான். கடைசி வரையிலும் அந்த நன்றி உணர்வை நம்ம மறக்காமல் இருந்தால் அவரோடு சேர்ந்து நம்மளும் வளரலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் உஷ்ணமான ஒரு விஷயம், முதல்லலாம் தமிழில் டைட்டில் வச்சா தான் படமே ரிலீஸ் ஆகும். இப்போல்லாம் இங்கிலீஷில் வச்சா தான் ரிலீஸ் ஆகுது இல்லையா சிவன்? ஃபயரு, அப்புறம் இந்த டிராஃபிக் எடுத்துக்கலாம். டிராஃபிக்கு அப்படின்னு ஒரு படம் வரும். யூ டர்னு, ரைட் டர்னு, லெஃப்ட் டர்னு. எப்பா தமிழில் டைட்டிலாக இல்லை.
டைட்டில் வச்சுருந்துருக்கலான்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். பட் இருந்தாலும் இந்த ஃபயருங்கிறது உங்களுக்கு உங்கள் கதைக்கு பொருத்தமான பெயராக இருக்கலாம். அந்த தம்பி, அவர் பேர் என்ன, நம்ம ஹீரோ, அவர் தனியாக கத்திக்கிட்டு இருந்தார் ஒவ்வொருத்தருக்கும். அது எவ்வளவு ஒரு தன் படத்தை முன்னிறுத்துவதற்காக படம் முடிஞ்ச கடைசிலையும் உழைக்கிற ஒரே ஹீரோ அவர் தான். இந்த எல்லா ஹீரோக்களும் இந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சாட்சி அகர்வால், சாந்தினியா, என் பேர் சாந்தினி, காயத்ரி, அப்புறம் அனு, அப்புறம் அவங்க பயங்கர டெம்டிங்காக இருந்தது ரக்ஷிதா. ஷி வாஸ் மோர் அட்ராக்டிவ் இன் சீரியல்ஸு. அப்போல்லாம் ரொம்ப சீரியல் புகழ். நல்ல பண்ணி இந்த மாதிரி கதாபாத்திரத்தை அவங்க ஏற்று நடிக்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். அது தம்பியோட ஃபயர் இருக்கே. டைரக்டரை வாங்க, டைரக்டரை இந்த ஃபயரெல்லாம் தனியாக வச்சுட்டு இருந்திருப்பார் போல் இருக்கு சிவா. ஏதாச்சும் காட்டியிருக்கார வெளியே? முதல் படமே நம்ம அப்படின்ட்டு நம்ம பார்க்குற மாதிரியே எடுத்திருக்காரு. எவ்வளவு நல்ல தேசிய விருதுகளை பெற்ற படத்தை எடுத்துவிட்டு என்ன சார், அவ்வளோதானா? இதுலேயும் ஒரு தேசிய விருதை பெறப்போகிற ஒரு உணர்வு இருக்கிறது என்பது மட்டும் மறந்து விடக்கூடாது. அதான், அதாவது இது தப்பான உணர்வே கிடையாது சார். ஒருத்தனுக்கு அது அவன் பட்டையை கிளப்பிருப்பான் போல் இருக்கு. அவன் தனியாக நீ ரோட்டில் நடமாட்ட முடியாது. இந்த ஹீரோ யாரை பார்த்தாலும் கை வைக்கிறான். நல்ல வேலை ரக்ஷிதா சாட்சி பக்கத்தில் என்ன உட்காந்து வச்சிட்டாங்க. அதனால நீ தள்ளி போயிட்ட இல்லை? நான் ரொம்ப சேஃபான ஆளுப்பா. மானிட்டரில் இவர் தானே? சரி, நீ சீக்கிரம் மெம்பர் ஆயிடணும். அந்த ஃபயர்லேயே சீக்கிரம் ஃபயர்ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு இயக்குனர் சங்கம் வரவேற்கிறது. ஒருத்தர் டைரக்டராக வரணுன்னாவே, ஒரு தயாரிப்பாளர் டைரக்டராக மாறுறாருன்னாவே எனக்கு ஒரு இது என்னென்னா, ஒரு நல்ல நம்ம 10 அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருப்பார்கள். ஒரு கோ டைரக்டர் உதவிகரமாக இருந்து, ஒரு நல்ல ரைட்டர் உதவிகரமாக இருந்திருப்பார்கள். இல்லைன்னா புதுசாக தயாரிப்பாளர்லாம் பெரிய டைரக்டர் ஆக முடியாது. கைத்தட்டுங்க இதுக்கு. ஆக எங்கள் இயக்குனர் சங்கத்தின் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு சிறப்பான படத்தை இயக்கியிருக்க முடியாது. கரெக்டாக சிவா? ஆக உங்களுடைய நமது திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்கள் கோ டைரக்டர், இணை துணை இயக்குநர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மியூசிக்கை பற்றி பேசணும். எங்கே மியூசிக் டைரக்டர்? ஆமாம், பின்னிட்டார். இன்னும் வேறு வித்தைகள்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த நெருக்கமான காட்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரி ஹாண்டிங் இதெல்லாம் போட்டிருக்கீங்களா? ஓகே, ஒரு நிறைய ஃபீலிங் வச்சுருக்காரு. பெரிய கூட்டமாக இருக்கும் போல் இருக்குப்பா. இப்படியெல்லாம் சரி, வாழ்த்துக்கள். ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த பாட்டு. சரி, அந்த ரீரெக்கார்டிங் ஸ்டைல்லையே தெரிஞ்சது இந்த வாட் யூ வாண்டட் டு கன்வே. அந்த டைரக்டர் இன்னும் கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். டைரக்டரோட ஃபயரை எல்லோரும் ஒரு மார்க்கமாக தெரியுங்க போல் இருக்கு. ஆமாம், இவங்களெல்லாம் வெளியே போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்க்கணும். இன்னும் இப்படி ஒரு மிரட்டலான ஒரு படத்தை, ஆனால் நல்லா இருக்கு ஒரு காம்பினேஷன். அதில் நடித்திருக்கிற அனைத்து, அது நம்ம இவர் வந்திருக்காரு, நம்ம காமெடி கம் வில்லன் சிங்கம்புலி காட்டினோடனே எனக்கு இப்போ நிறைய தோணுச்சு. ஸோ இதில் நிறைய திருப்பங்கள் இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த திரைப்படத்திலே முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்து கொண்ட அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொழில்நுட்ப கலைஞர்கள், ரைட்டர்ஸ், ஒளிப்பதிவாளர் நல்லா பண்ணியிருந்தார், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை எடுங்க. எங்கள் உதவி இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எங்களுடைய கலைஞர்களை தொடர்ந்து பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, சரியான நேரம் பார்த்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. நைட் ஷோவாக போடுங்க. காலை காட்சியெல்லாம்
இரவு 3 மணி காட்சி இந்த மாதிரி கேட்டு வாங்கி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க வேண்டும். நான் ஃபஸ்ட் படமே பார்க்கணுன்னே நீங்கள் இல்லைன்னா ஃபஸ்ட் காப்பி வந்தோடனே எங்களை காட்டிடுங்க, அது வரையும் தாங்க முடியல என்று கூறி உங்களுடைய ஆர்வத்துக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தலைவருக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்போது ஃபயர் பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ஜேஎஸ்கே சார் அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டுவார். தலைவர் அவர்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக தலைவர் அவர்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போட்டு